அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுற ஒரு விஷயம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு இருக்கேன். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது வீக்லி 2 வாட்டி வரும். நான் மினிமம் பிளான் பண்ணியிருக்கேன், வாரத்துக்கு 2 நாள் நம்மளுடைய கிளாஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயங்களை இதெல்லாம் மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி ப்ரிலிமினரிக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான டாப்பிக்கில் நான் தேர்ந்தெடுத்து அதை நம்ம கிளாஸஸில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வழக்கம் போல் நம்மளுடைய சோர்ஸ் மெட்டீரியல் எதுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். வாஜிராம் ரவி அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் அவங்களுடைய ஒரு மந்த்லி மேகசின் இது, கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின். இது ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் ரொம்ப நாட்களாக இந்த மேகசின் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இது ஒரு ஃப்ரீ மேகசின். அவங்களுடைய வெப்சைட் வாஜிராம் ரவி அப்படிங்கிற அவங்களுடைய வெப்சைட்டில் போனீங்கனாலே இந்த மந்த்லி மேகசின் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸும் கொடுக்குறாங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிளாஸஸில் நான் எடுக்கிற இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா, இந்த டேட்டாலாம் நான் எழுதி போகிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த மந்த்லி மேகசின் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் என் கிளாஸே புரியல அப்படின்னா இந்த மேகசினை பேஸ் பண்ணி இவங்களே கிளாஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய யூடியூப் சேனல் இருக்கும். நான் 2-3 கிளாஸஸ் பார்த்துருக்கேன். நான் ஃபுல்லாக பார்த்ததில்லை, 2-3 கிளாஸஸ் பார்த்துருக்கேன். உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு வாரம் 2 வாரம் அப்படி போகும் இந்த மந்த்லி மேகசின் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு. ஸோ அதை நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்க்கலாம். இல்லை ஆனால் அது இங்கிலீஷில் இருக்கும். இல்லை தமிழ் வழியில் நான் என்னுடைய கிளாஸே கவனிக்கிறீங்கனாலும் ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் உங்களுடைய டைம் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் நோட்டாவை பற்றி பார்க்க போகிறோம். இது பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ரெண்டுத்தில் வரும். பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்டாட்டிக்கான சப்ஜெக்ட். அரசியலமைப்பை பற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் வரும். கவர்னன்ஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த ஒரு விஷயம். இந்த வருஷம் கவர்னன்ஸ் விஷயம் வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் அதை கேட்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் ஏன்னா அரசியல் செயல்பாடுகள், இப்போ ஒரு கவர்மெண்ட் வருதுன்னா அந்த கவர்மெண்ட் இந்த வருஷம் என்னென்னலாம் பண்ணிச்சு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ கவர்னன்ஸ் அப்படிங்கிற பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இந்த 2 டாப்பிக்கில் தான் இந்த நோட்டா அப்படிங்கிறது வருது. சரி, நம்ம நோட்டாவை ஏன் பார்க்குறோம், ஏன் பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நோட்டானா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். நன் ஆஃப் த அபவ். நோட்டானா நன் ஆஃப் த அபவ், NOTA, நன் ஆஃப் த அபவ். இதுதான் அதுக்கு அர்த்தம். அதாவது மேலே இருக்கிறவங்க யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும் நோட்டாவில் இவ்வளோ ஓட்டு பதிவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த நோட்டாவை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். நோட்டானா என்னென்னு பார்த்தோம், நன் ஆஃப் த அபவ், மேலே இருக்கிறவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது. இது எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா, எலெக்டர்ஸ் ஃபார்மலி ரிஜெக்ட் ஆல் த கேண்டிடேட்ஸ். எலெக்டர்ஸ்னால் யார்? வாக்காளர்கள். நம்ம தான் வாக்காளர்கள். கேண்டிடேட்ஸ்னால் என்ன? எலெக்ஷன் நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க பேர் தான் கேண்டிடேட்ஸ். நாம் அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுறோம். இதில் யாருமே தகுதியானவங்க கிடையாது. என்னுடைய தொகுதியில் இவங்க போட்டிடுறதுக்கு இவங்க யாருமே தகுதி கிடையாது அப்படின்னு வாக்காளர்கள், எலெக்டர்ஸ் நாம் டிசைட் பண்ணுறது தான் நோட்டா அப்படிங்கிறது. இது எப்பவுமே கீழே தான் இருக்கும், லாஸ்ட்டில் தான் இருக்கும். எப்பவுமே லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா அதனால தானே அபோவ்னா என்ன, கீழே இருந்து மேலே. அதனால எப்பவுமே அந்த ஆப்ஷனை கீழே தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த போலிங் பேலட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி இருக்கும். ஒவ்வொருத்தரா கொடுத்துருப்பாங்க. பர்சன் இருப்பாங்க, சின்ன இருக்கும். லாஸ்ட்டில் தான் நோட்டான்னு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நன் ஆஃப் த அபோவ்னு கொடுத்துருப்பாங்க. மேலே வச்சுருந்தாங்கன்னா நன் ஆஃப் த பிலோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை சைட்டில் சென்டரில் வச்சுருந்தாங்கன்னா நன் ஆஃப் த பிலோ அபோவ்னு கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? அதனால தான் கடைசியில் கொடுத்துருக்காங்க நன் ஆஃப் த அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நோட்டா அப்படிங்கிறது. இந்த நோட்டா அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா பல நாடுகள் இருக்குது. பிரான்ஸ் இருக்குது, பெல்ஜியம், பிரேசில், ஃபின்லாந்து, ஸ்வீடன், இந்த மாதிரி நாடுகளில் நோட்டா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் அவங்களுடைய எலெக்ஷனில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த நோட்டா அப்படிங்கிறது முதல்ல எப்போ வந்தது அப்படின்னா 2013 தான் முதல்ல இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா சத்தீஸ்கர், மிசோரம், ராஜஸ்தான், டெல்லி, மத்திய பிரதேஷ், இந்த 5 மாநிலங்களை தான் முதல்ல நோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. எங்கே அப்படின்னா எந்த தேர்தல் அப்படின்னா அசம்பிளி எலெக்ஷன், சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் நடக்கும். ஸோ சட்டமன்ற தேர்தல், அந்த அசம்பிளி எலெக்ஷனில் தான் முதல்ல நோட்டாவில் கொண்டு வந்தாங்க இந்த 5 மாநிலங்களில். அதன் பிறகு 2014 லோக்சபா எலெக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு நாடு தழுவிய அந்த நோட்டா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்க, இந்த நோட்டா அப்படின்னு சொன்னதில்ல 2014 லோக்சபா எலெக்ஷன்லேயும் இது வந்துடுச்சு. சரி, இந்த நோட்டாவை கொண்டு வரதுனால என்ன இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னா, ஒரு தொகுதியில் இருக்கிறாங்க, அந்த தொகுதியில் பல கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் அங்கே நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நோட்டாவுடைய சதவீதம் அதிகமாக இருக்கும்போது அந்த கட்சிகளுக்கு தெரியும், நாம் இங்கே இருக்கிற வேட்பாளர் நிறுத்திருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மக்களால் அங்கீகரிக்கப்படுறவங்க இல்லை, ஆதரவு இல்லை, அதனால் ஒரு நல்ல கேண்டிடேட்டை நம்ம அங்கே நிறுத்துவோம் அப்படின்னு கட்சிகளுக்கு அறிவுறுத்துறதுக்காக நல்ல கேண்டிடேட்ஸ் வரணும்
அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய எதிர்ப்பு இந்த வேட்பாளர்கள் மத்தியில் மக்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த நோட்டா அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இம்பேக்ட்னா என்ன பண்ணும், அதோட பாதிப்பு என்னென்னு பார்க்கும்பொழுது பெட்டர் கேண்டிடேட், நாமினேட் பெட்டர் கேண்டிடேட், பார்ட்டிஸ் வந்து ஒரு பெட்டர் கேண்டிடேட்ஸை வந்து அங்கே வந்து போட்டியிட வைப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து இது இம்பேக்ட் அப்படிங்கிறது. சரி, இதை கரண்ட் அஃபேர்ஸை நாம ஏன் அங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இந்த நோட்டா அப்படிங்கிறது 2013 வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். 2014 நாடு முழுக்க வந்து நோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நாமே அதை கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா, கடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷனில் இண்டோர் அப்படிங்கிற கான்ஸ்டிடுவன்சியில், இண்டோர் அப்படிங்கிற தொகுதியில் மத்திய பிரதேசில் இருக்குது. இந்த இண்டோர் அப்படிங்கிற அந்த தொகுதி வந்து மத்திய பிரதேசில் வந்து இருக்குது. இங்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, கடந்த லோக்சபா எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 2 லட்சம் நோட்டா ஓட்டுகள் வந்து பதிவாகிருக்குது. 2 லட்சம் ஓட்டு பார்த்துங்க, 2 லட்சம் ஓட்டு இந்த கான்ஸ்டிடுவன்சியில் மட்டுமே 2 லட்சம் ஓட்டுகள் வந்து பதிவாகிருக்குது நோட்டாவில். அதாவது இங்கே இருக்கிற இந்த தொகுதியில் நிற்கிறவங்க யாருமே வந்து தகுதி வாய்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஓட்டுகள் வந்து பதிவாயிருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் கரண்ட் அஃபேர்ஸில் நாம் நோட்டாவை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த நோட்டா அப்படிங்கிறது லோக்சபாவுக்கு மட்டும்தானா? இப்போ நம்ம ஜெனரல் எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் பார்த்தோம். லோக்சபா எலெக்ஷன் பேரில் இருக்குது. ஆனால் பார்லிமெண்ட்டில் 2ஆவே இருக்குது. லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது. இப்போ நம்ம லோக்சபாவுக்கு தான் பார்த்தோம் என்னென்னலாம் கொண்டு வந்திருந்தாங்க. மக்களை வந்து அந்த தேர்தலில் நிற்கிறாங்கன்னா அவங்களாம் வந்து தகுதியானவங்க இல்லை, மக்களுடைய ஆதரவு பெறலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேன்சல் பண்ணலாம். அதுக்கு நோட்டா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ராஜ்யசபா அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, நோட்டாவை கொண்டு வர முடியுமானா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நோட்டா அப்படிங்கிறது ராஜ்யசபாவில் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ராஜ்யசபா அப்படிங்கிறது வந்து டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. லோக்சபா அப்படிங்கிறது டைரக்ட் எலெக்ஷன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் ராஜ்யசபா அப்படிங்கிறது வந்து டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. அதனால் அங்கே இதை நம்ம அப்ளை பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம ராஜ்யசபாவில் நோட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கரப்ஷன் அதிகமாகும் அங்கே. அதனால் ராஜ்யசபாவில் நோட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. சரி, ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஒரு 3 பேர் வந்து கேண்டிடேட்டாக வந்து அந்த எலெக்ஷன் நிற்கிறாங்க. இந்த 3 பேரும் வந்து எலெக்ஷன் நிற்கும்பொழுது கூட நோட்டாவும் இருக்குது. நோட்டா இப்போ இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேருக்கு வர ஓட்டை தாண்டி நோட்டாவுக்கு அதிகப்படியான ஓட்டுகள் வந்து விழுதுன்னு வச்சுங்களேன். ஒரு எலெக்ஷனில் இந்த 3 கேண்டிடேட் வந்து நிற்கிறாங்க ஒரு தொகுதியில். ஆனால் நோட்டாவுக்கு அதிகப்படியான வாக்குகள் வருது. நோட்டாவுக்கு மட்டுமே வந்து ஒரு 5000 வாக்குகள் வருதுன்னு வச்சுங்களேன். இவங்க எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு 2000 ஓட்டு தான் வருது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நோட்டாவுக்கு வாங்கின ஓட்டுகள் வந்து யூஸ்லெஸ், எந்த ஒரு பயனுமே கிடையாது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஏபிசிங்கிறாங்களே, இவங்க எல்லாரும் சேர்ந்து 200 வாக்குகள் வாங்கியிருந்தாலும் ஏ எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னு கணக்கு பார்ப்பாங்க. ஒரு 1000 ஓட்டு. பிங்கிறவர் ஒரு 600 ஓட்டு. சின்றவர் ஒரு 400 ஓட்டு. அப்படின்னா இந்த 3 பேரில் யார் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க? ஏன்றவர் தான். அப்போ அவர் தான் வின்னு. என்னங்க, இத்தனை பேர் 5000 பேர் வந்து இந்த எலெக்ஷனில் இவங்களாம் தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இருந்தாலும் யார் அதில் அதிகமாக ஓட்டு வாங்கிறாங்களோ அவங்களை வின்னுன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியான கொஷின் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் சொல்கிறாங்க, இங்கே பார்த்துட்டு பாருங்க, வாட் ஹேப்பன்ஸ், அதிகப்படியான ஓட்டு வந்து நோட்டாவுக்கு வந்திருந்தாலும், ஹையஸ்ட் ஓட் ஃபார் நோட்டா அப்படி இருந்தாலும் ரன்னர் அப் தான் வின். நோட்டா விட்டுருங்க, மீதி இருக்கிற 3 பேரில் யார் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க தான் வின். அதுதான் சொல்கிறாங்க ரன்னர் அப் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயம் இது வரைக்கும் லோக்சபாவில் நடக்கவே இல்லை அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது நோட்டா வந்து அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கியிருந்தாலும் மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸில் யார் வந்து ரன்னரப்பாக இருக்காங்களோ, யார் அதுக்கப்புறம் அதிகப்படியான ஓட்டுகள் வச்சுருக்காங்களோ அவங்கள வின்னாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான். ஆனால் இப்போது ஒரு பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கரண்ட் பெட்டிஷன் என்னென்னா, இது மாதிரி நோட்டாவுக்கு அதிகமான ஓட்டுகள் வரும்போது அந்த எலெக்ஷனை வந்து நல் அண்ட் வாய்டு, அது வந்து செல்லாததாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து மக்களுடைய எதிர்ப்புகள் அவ்வளோ இருக்கும் பொழுது அது இன்னொரு ரன்னரப்பாக இருக்கிறவரை நம்ம வந்து எலெக்ஷனில் வின் பண்ணதுன்னு சொன்னாக்கா அது வேஸ்ட்டு தானே, அது நோட்டாவை கொண்டு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போகுது அப்படிங்கிற காரணத்தினால அது நல் அண்ட் வாய்டு அப்படின்னு சொல்லி புது எலெக்ஷனை திரும்ப அந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது பெட்டிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெட்டிஷனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோட்டா அப்படிங்கிறத ஒரு ஃபிக்ஷனல் எலக்ட்ரல் கேண்டிடேட்டாக வந்து கன்சிடர் பண்ணுங்க. நோட்டா அப்படிங்கிறத வெறுமனே ஒரு ஆப்ஷனாக இல்லாமல் அது வந்து ஒரு கற்பனை மனிதனா, ஒரு கற்பனை வேட்பாளரா அப்படி வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபிக்ஷனல்னா என்ன, கற்பனை எலக்ட்ரல் கேண்டிடேட் அப்படின்றாங்க. அதன் மூலமாக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. எங்கெல்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, மகாராஷ்டிரா, ஹரியானா, புதுச்சேரி, டெல்லி, சண்டிகர்,
இந்த மாதிரியான ஒரு 4 கான்ஸ்டிடுவன்சியில் 4 மாநிலங்களில் இந்த மாதிரி ஃபிக்ஷனல் எலெக்டரல் கேண்டிடேட் அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்து கொண்டு வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்கு. இதன் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டா வந்து அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கியிருந்தாலும் செகண்ட் ரன்னர் அப்போ வந்து அவங்க வந்து திரும்ப வின் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த அந்த ஃபிக்ஷனல் எலெக்டரல் கேண்டிடேட் மூலமாக நம்ம கொண்டு வரும்பொழுது இந்த அதை ரன்னரப்பாக வந்தாங்க பாருங்கள், நோட்டாக்கு அதுபடி யார் வந்து ஓட்டு வாங்கியிருந்தாங்களோ அவங்கள வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அந்த எலெக்ஷனே வந்து வாய்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து புதுசாக ஒரு எலெக்ஷனை வந்து புது கேண்டிடேட்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதா வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நோட்டானா என்ன, அது ஏன் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம், ஏன்னா கடந்த முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷனில் இண்டோர் அப்படிங்கிற மத்திய பிரதேசில் இருக்கிற இண்டோர் அப்படிங்கிற கான்ஸ்டிடுவன்சியில் கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் நோட்டா ஓட்டுகள் வந்து பதிவாகியிருக்கு. அப்படிங்கிற காரணத்தினால நோட்டானா என்ன, அது எப்போ இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு, என்னென்ன அதோடைய காரணிகள் என்னென்ன, இப்போ அதோடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அது வரைக்கும் பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.